ஹாய் மக்களே, எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? அந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா, அதாவது நமதூர் ஏர்வாடியிலேருந்து கரெக்டாக ஒரு 12 கிலோமீட்டர் தொலைவில் உள்ள நம்பி கோயிலை பற்றி தான் பார்க்க போகிறோம். அந்த நம்பி கோயில் வந்து ரொம்ப ஃபேமஸான ஒரு இடம் பார்த்துக்கிடுங்க. அதாவது ஃபாரஸ்ட் ஏரியா பார்த்துக்கிடுங்க. இங்கே வந்து வற்றாத ஜீவநதி மாதிரி இங்கே தண்ணி வந்துக்கிட்டே இருக்கும். எப்போ வேணாலும் போய் குளிச்சிக்கலாம் பார்த்துக்கிடுங்க. அதாவது டைமிங் இருக்குது. காலையில் ஒரு 8 to ஈவினிங் ஒரு 4 மணி வரைக்கும் குளிக்க வந்து ஃபாரஸ்ட்டில் வந்து அலோவ் பண்ணுவாங்க. அதுக்கு மேலே வந்து அலோவ் பண்ண மாட்டாங்க. அதாவது நமதூர் ஏர்வாடியிலேருந்து கரெக்டாக ஒரு 12 கிலோமீட்டர் இருக்கும் பார்த்துக்கோங்க. இப்போ நீங்கள் பார்க்கக்கூடிய குளம் வந்து பெரிய குளம்னு சொல்லுவாங்க. திருக்கணங்குடி பெரிய குளம்னு சொல்லுவாங்க. அதாவது இந்த குளத்தில் தண்ணி ஃபுல்லாக இருந்தாலே நம்பி கோயிலில் ஓரளவு தண்ணி இருக்குதுன்னு நம்ம கெஸ் பண்ணிக்கிடலாம். இந்த குளத்தில் உள்ள தண்ணி தான் நம்ம ஏர்வாடி, திருக்கணங்குடி, களக்காடு, அதுபோக பனகுடி இந்த மாதிரி சுற்று வட்டாரத்தில் உள்ள விவசாயிகளுக்கு அனைத்துக்கும் விவசாயத்துக்கு வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லான ஒரு குளம் பார்த்துக்கிடுங்க. இங்கே வரக்கூடிய தண்ணி எல்லாமே நம்பி கோயிலிருந்து தான் வந்து இங்கே வந்து ஸ்டோர் ஆகுது பார்த்துக்கிடுங்க. ஒரு வழியாக நம்பி கோயில் உள்ளே நம்ம வந்துட்டு வண்டியை வந்து பார்க் பண்ணியாச்சு. பார்க் பண்ணிவிட்டு அடுத்த கட்ட நடவடிக்கையாக போயிட்டு நம்ம டிக்கெட் எடுக்கணும். டிக்கெட் எடுக்கிறதுக்கு முன்னாடி வந்து ஆஃபீஸர்ஸ் வந்து நம்ம கொண்டு போன பேக்கை எல்லாம் சோதனை போடுவாங்க. சோதனை போட்டு அதாவது ஷாம்பு, சோப்பு, எண்ணெய், அது போக பாலித்தீன் கவர்கள், அதுபோக நீங்கள் ஃபுட்டு கொண்டு வந்திருந்தானா பாலித்தீன் கவரில் கொண்டு வந்தோன்னா உள்ளே அலோவ் பண்ண மாட்டாங்க. அதாவது சாப்பாடு எல்லாம் கொண்டு வராந்தோன்னா ஏதாவது ஒரு பாத்திரம் இந்த மாதிரி இதில் கொண்டு வாங்க. பாலித்தீன் பை உள்ள அலோட் பண்ண மாட்டாங்க. அதுபோக சோப்பு, ஷாம்பு, எண்ணெய் இதுக்கெல்லாம் அலோட் பண்ண மாட்டாங்க. அதனால் வரக்கூடியவங்க நல்லா வந்து என்ஜாய் பண்ணுங்கள், குளிக்க வாங்க. அவங்க என்ன இன்ஸ்ட்ரக்ஷன்லாம் கொடுக்குறாங்களோ அதை மட்டும் உள்ளே வந்து கொண்டு போகிறத வந்து தவிர்த்துக்கிடுங்க. தண்ணி ஓரளவு நல்லா இருந்தது. ரொம்ப அதிகமான தண்ணின்னு நம்ம சொல்ல முடியாது. நார்மலாக குளிக்கிற மாதிரி தான் இருக்குது பார்த்துக்கிடுங்க. ஏன்னா வந்து கோடை காலம், வெயில் காலம் அதிகமானதுனால தண்ணி அந்தளவுக்கு பெருசாக வந்து இல்லை. ஏன்னா மழை காலங்களில் வந்து அந்த சீசன் காலங்களில் வந்து தண்ணி வந்து ரொம்ப பிரம்மாண்டமாக இருக்கும். இருந்தாலும் வந்து கூட்டங்கள் ஓரளவு நியாயமான கூட்டங்கள் வந்துக்கிட்டு தான் இருக்குது. நம்மளும் வந்து நம்ம எப்போதுமே குளிக்கக்கூடிய நம்மளுடைய ஃபேவரட் பிளேஸில் வந்து இறங்கிட்டோம். இங்கே தான் நம்ம எப்போ வந்தாலும் நம்ம குளிக்கிறது வழக்கம் பார்த்துக்கிடுங்க. இங்கே வந்து எந்த ஆள் நடமாட்டமும் இருக்காது. வந்தோமா டீசெண்டாக குளிச்சுட்டு அப்படி கிளம்பிடலாம். போக நம்ம வீடியோவை பார்க்கக்கூடிய நம்ம லோக்கலில் இருக்கக்கூடிய மக்கள் யாரும் வந்து வீடியோ பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் உங்கள் எந்த ஊருன்னு சொல்லிட்டு சேனலில் வந்து கமெண்ட் பாக்ஸில் வந்து கமெண்ட் பண்ணுங்கள். யாரெல்லாம் வந்து நம்ம ஊர் சரௌண்டிங்கிலேருந்து நம்ம சேனலை வந்து பார்க்குறீங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிங்கிறது நமக்கு வந்து தெரிஞ்சுக்கிறதுக்கு ஒரு ஆர்வம் இருக்குது பார்த்துக்கிடுங்க. ஓகே மக்கள், இந்த வாரம் ஞாயிற்றுக்கிழமை வந்து நம்பி கோயிலுக்கு வீடியோ போட்டோம். நெக்ஸ்ட்டு வந்து நம்ம களக்காட்டில் உள்ள தலையணை வீடியோ வந்து நம்ம அப்லோட் பண்ணுவோம். சேனலை வந்து புதுசாக பார்க்கக்கூடிய மக்கள் வந்து சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் பட்டனை வந்து கிளிக் பண்ணிக்கிடுங்க. நம்ம அடுத்தடுத்து போடக்கூடிய வீடியோகள் அனைத்து உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். நன்றி மக்களே.